நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது கஸ்டமரை பற்றி தான். கஸ்டமர் தான் நமக்கு ராஜா ராணி. எனக்கு கஸ்டமர் இருந்தால் தான் மற்ற எல்லாமே ஓடும். ஏன்னா கஸ்டமர் தான் நமக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்ம ஓனருக்கு சாப்பாடு போடுறாங்க. அதை உருவாக்குறவங்களுக்கே சாப்பாடு போடுறது கஸ்டமர் தான். எதுக்கு லாரி கொண்டு வந்து அந்த லாரிக்கு யார் காசு கொடுக்குறாங்க? கஸ்டமர் தானே. கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி யார் கட்டுறாங்க? அதுவும் கஸ்டமர் தானே. ஸோ கஸ்டமர் தான் ராஜா ராணி. இதனால் நம்ம கஸ்டமரை ரொம்ப மதிக்கணும். வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் எவ்வளோ சந்தோஷத்தோடு வாங்க வாங்கன்னு சொல்கிறோம், அன்பை காமிக்கிறோம், அரவணிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம கடைகளில் வர்ற கஸ்டமருக்கும் அதே தான். ஏன்னா அவங்க நம்ம வாழ்க்கைக்கு சாப்பாடு போட்டுகிட்டு இருக்காங்க. அதனால அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமரை மதிக்கணும். கம்பெனின்னு ஆரம்பிக்கும் போதே எல்லா மீட்டிங்லேயும் நம்ம பேச வேண்டியது, காலையில் மீட்டிங் வச்சா பேச வேண்டியது, நீங்கள் கஸ்டமரை கவனிக்கணும். கஸ்டமர் பிரச்சனைகள் எது இருந்தாலும் சால்வ் பண்ணணும். கஸ்டமர் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முதல்ல அக்செப்ட் பண்ணுங்கள். அது பிறகு நீங்கள் அதோட விளக்கத்தை எடுத்து சொல்லுங்கள். அந்த மாதிரி விளக்கத்தை எடுத்து சொல்லும்போது கஸ்டமருக்கு புரியும். இன்றைக்கி வர கஸ்டமர் கூகுள் பார்த்து ரொம்ப நாலேஜபிளாக தான் வர்றாங்க. வந்த இடத்துல நம்ம முதலே நம்ம ஆர்கியூமெண்ட் போகாமல் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மகிட்ட பேசுகிறதுக்குன்னு. அதை பொறுமையாக கேட்டு நம்ம பதில் பேச வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் கஸ்டமருக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸில் வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணுமோ அதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். அந்த நேரத்தில் எங்கள் ஆஃபீஸில் அக்செப்ட் பண்ணலைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு சோறு போடுறதே கஸ்டமர் தான்மா. கஸ்டமர் தான் நமக்கு ராஜா ராணி. இது நல்லா மனசில் வச்சு தான் இனி கஸ்டமர் சர்வீஸ் பண்ணணும். கஸ்டமர் வரும்போது மனசில் இருக்கணும், இதுதான் இவங்க தானே இப்போ நமக்கு சாப்பாடு போடுறாங்க. இத்தனை நாள் நம்ம நினச்சிட்டு இருந்து ஓனர்ஸ் தான் சாப்பாடு. ஆனால் ஓனர்ஸே சொல்கிறாங்க ஓனர்ஸுக்கு சாப்பாடு போடுறது கஸ்டமர் தான். ஆனால் யார் தான் உலகத்தில் கஸ்டமர் இல்லை? நானும் நீங்களும் எல்லாமே கஸ்டமர்னு சொல்லி அந்த கன்சியூமராக நம்ம எல்லாம் தான் கன்சியூமர். ஸோ ஒருவேளை நம்ம இந்த கடையில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் சேல்ஸ்மேனாக. ஆனால் அதே ஹோட்டலில் போனால் நமக்கு சாப்பாடு போடுறதுக்கு வேறு சேல்ஸ்மேன் இருக்காங்க. ஷூ கடையில் போனால் அங்கே வேறு சேல்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம இந்த இடத்துல சேல்ஸ்மேனாக இருக்கோம், அந்த இடத்துல கன்சியூமராக மாறுறோம். ஸோ ஒரு மனசில் எல்லாமே வச்சுக்க வேண்டியது என்ன, நம்ம ஒரு கன்சியூமர், நம்மளும் அதே மாதிரி ஒரு கன்சியூமர் தான். அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுக்கணும். சில கடைகளெல்லாம் வாங்கும்போது அவங்கள வரவேற்கிறாங்க. அவங்க உள்ளே ஏறும்போது நிறைய கடைகள் நமக்கு தெரியும் அவங்க எப்படி வரவேற்கிறாங்கன்னு சொல்லி. அதுக்கே கஸ்டமர் மனசில் ஒரு சந்தோஷம் வருது. கஸ்டமர் உள்ளே வரும்போது வரவேற்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக உள்ளே வர்றாங்க. உள்ளே அந்த அவங்க என்ன மூடில் வந்தாலும் அந்த மூடை சேஞ்ச் ஆகும். அந்த கஸ்டமர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. உங்களுக்கு நண்பன் தான்மா கஸ்டமரு. கஸ்டமருன்னா யார்? உங்கள் நண்பன். அவங்கள உங்கள் நண்பனாக அவங்களுக்கு என்ன வேணும்னு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க. நல்லா கஸ்டமர் சர்வீஸ் பண்ணால் அவங்க உங்கள் பேர் கேட்டு சொல்லுவாங்க, இவங்க இல்லையா, இன்றைக்கி அவங்க லீவா, நான் நாளைக்கு வர்றேன். அந்த அளவுக்கு இன்றைக்கி சேல்ஸ்மேன் ஆளுங்க கஸ்டமர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதாக நிறைய பார்க்கலாம். ஸோ சேல்ஸ்மேன் ஆளுங்களும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த டயர்ஸும் ஒர்க் ஆகுது. காத்தாலேருந்து ஈவினிங் வரதுக்குள்ளே அந்த ஃப்ரெஷ்னஸ், காலையில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் அவங்களுக்கு வரலை. அதனால என்ன பண்ணோன்னா ஒரு டேர்ன் பண்ண வேண்டியது வரும். 4 மணி நேரத்தில் பிறகு வேற ஒரு வேலைக்கு போய் திருப்பி அந்த இடத்துல வேறு ஒரு 4 ஹவர்ஸ் அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் ஒரு சேல்ஸ்மேன் அங்கே இருந்திருந்தால் அவங்க அந்த ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. கஸ்டமரை நான் சொல்கிற மாதிரி நீங்களும் அவங்ககிட்ட நல்ல இதாக பெருமாறுவாங்க என்று கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை ஒன்றே தான், எல்லாமே எது வேணாலும் நமக்கு பேங்க் லோன் கிடைக்கும், ஆளுங்களை கிடைக்கும், பில்டிங் கட்டுறதுக்கு பில்டிங் மெட்டீரியல் கிடைக்கும். என்ன தான் நமக்கு கிடைக்காது? எல்லாம் கிடைச்சாலும் அந்த கடையில் கஸ்டமர்னு ஒன்று இல்லைன்னா எல்லாம் காலி. ஸோ எவ்வளோ கஸ்டமருக்கு உங்களால் அன்பளிப்பு கொடுக்க முடியுமோ அந்த அன்பை கொடுத்து கஸ்டமரை வரவைங்க. கஸ்டமர் ராஜா ராணி. இதை மனசில் வச்சு நம்ம எல்லாம் கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.